மகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது ரூமுக்கு வராங்க. ரூமை பார்த்ததுமே சேதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யாவும் வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க மாம்ஸ் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்ன ஐஷு இது, எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன மாம்ஸ் இது, இதுல என்ன இருக்கு, எப்பவும் நடக்கிற சம்பிரதாயம் தானே, இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. இது எதுவும் எனக்கு பிடிக்காது, முதல்ல என்னுடைய ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே எதுக்காக நான் உங்களுடைய ஒய்ஃப் இப்ப அதிகாரப்பூர்வமா எனக்கு இந்த ரூம்ல இடம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. இங்க பாரு, முதல்ல நீ வெளியே போறியா இல்ல நான் வெளியே போகட்டுமான்னு சொல்லிட்டு சேதுவாவே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிறீங்கன்றத நானும் பாக்குறேன் போங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. சேது வெளியே இருக்க கரெக்டா அந்த நேரத்துல தமிழ் மலருக்கு ஃபோன் பண்ணி, என்ன புது மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போயிட்டாங்களா, என் குழந்தையோட நிலைமையை நினைச்சு நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன், என் குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு இருக்காங்களா, கண்டிப்பா நான் விடவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி என்னோட ஹெல்த் இஷ்யூவால 3 நாள் நான் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்காக இல்லைனாலும் எங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காக நான் இப்படி இருந்தாகணுன்ற ஒரு கட்டாயம், அதனாலதான் என்னால வர முடியல. எனக்கு உடம்பு சரியான அடுத்த நிமிஷமே நான் குழந்தைய தூக்கிட்டு நான் கண்ணு காணாத இடத்துல போயிடுவேன். புது பொண்டாட்டி கூட சந்தோஷமா அவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படி இருந்துகிட்டுன்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. இதை மலர் கேட்டு மலர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இது நம்ம சேதுவும் கேட்டுறாங்க. என்னது தமிழ குழந்தை தூக்கிட்டு போயிடுவாளா, இல்ல இல்ல அது நடக்கவே கூடாது, இப்ப வரைக்கும் குழந்தைய நான் தூக்காம இருக்கிறதுக்கு காரணம் குற்ற உணர்ச்சியால தான் நான் இப்ப வரைக்கும் குழந்தைய தூக்காம இருக்கேன். அதுக்காக தமிழ் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா அது என்னால தாங்க முடியாது, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சேது முடிவு பண்றாங்க, இருந்தா தானே தமிழ் குழந்தைய தூக்கிட்டு போவான், ஊரை விட்டு வெளியே போயிட்டான், இந்த யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு நம்ம போயிடலாம், குழந்தை கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு சேது முடிவு பண்றாங்க. சேது நினைச்சது நடக்குமா இல்ல தமிழ் செல்வி சொல்றது நடக்குமாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.